உங்களுக்கு தெரினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சும்மா சொன்னது இல்லைங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? டாம் க்ரூஸ். கரெக்டாக டாம் க்ரூஸ்க்கு ஆஸ்கர் அவார்டு ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக நானும் பயங்கரமான டாம் க்ரூஸ் ஃபேனுங்க. எனக்கே அந்த கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு. பட் அப்படி இருக்கிறப்போ இப்போ அவர் சினிமாக்காக நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆனர் பண்ணுறோன்ற கேட்டகரியில் அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஜாக்கி சானுக்கெலாம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவரோட வின் உண்மையிலே நம்மளோட பர்சனல் வின் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சொல்லணுன்னாங்க. ஏன்னா மனுஷன் பாருங்கள் 30 இயர்ஸ்க்கு மேலே சினிமாக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஓகே, யங் ஏஜில் கிடைக்கல, பட் அவர் 63 ஏஜில் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம நிறையா கற்றுக்கலாம். என்னென்னா, சில பேருக்கு லைஃப்பில் குயிக்காக கிடைக்கும், சில பேருக்கு லைஃப்பில் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், சில பேருக்கு லைஃப்பில் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஆனால் பேஷன்ஸு, அந்த ஹங்கர், அந்த ட்ரூத்து, ஓகேவா, சின்சியர் ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குன்றதுக்கு டாம் க்ரூஸ் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கே அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்க்குறப்போ நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்புகிறவங்களே கழுத்தறுத்து விட்ருவாங்க. கரெக்டாக அப்புறம் நம்ம கொஞ்சம் டிஜெக்ஷன் ஆகி போய் உட்காந்துருப்போம். பட் அதெல்லாம் விட்டு கொடுக்காமல், குவிட் பண்ணாமல், ஏதோ ஒரு ரீசனுக்கு நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு பேஷண்ட்டாக இருந்தோம்னா நமக்கான விக்ட்ரி கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை தேடி வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்